memang sedap. You orang kena try ini makanan. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ ஹரி பிரசாந்த். என்ன பிவா எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா இவனுக்கு திடீர்னு பஜ்ஜு மலாயில வந்திருக்கானுங்களே, ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறான்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலி இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து இந்தியன் சாப்பிட்டா சாப்பிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம ஒரு மெல்லை கடையில போய் சாப்பிட போறோம். இவங்க கடை கிளாங் தமன் சுங்கை ஜத்தில இருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க கடைக்கு நம்ம போறோம், என்னென்ன சாப்பிடுறோம், இந்த டேஸ்ட்ல எப்படி இருக்கு, அவங்க ரிவ்யூஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த எபிசோட்ல எல்லாத்தையும் பற்றிய சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து எபிசோட் 5. ஸோ இந்த எபிசோட்ல வந்து நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க போகுது, பல வகையான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே, இன்னொரு கைஸ், எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. கீழே இருக்கிற பில் பட்டன் எல்லாத்தையும் Hai, nama saya Lee, owner kepada Adik Cakotiau Udang Galah dan Adik Sate. Kita terletak di Jalan Sungai Jati, Kelang. Kami beroperasi daripada pukul 6 sampai pukul 1 pagi. Jemput semua datang. Menu Cakotiau kita yang ada dekat sini, Cakotiau Udang Galah, Cakotiau Udang Selambak, Cakotiau Kerang. Untuk menu lain kita ada sate ayam, sate daging dan otak-otak. Lagi sebelah tengok semua ni. Bukan setakat itu saja, kita ada bakso baik punya. Hai, salam. Saya Hijrah. Saya selalu order sate Adib. Memang sedap, jadi korang kena try, okey? Halo, Assalamualaikum guys. Nama saya Fitri. Saya selalu makan bakso dekat sini. Semuanya rasanya mantap. Sekejap ya, saya try. The best. The best. Semua makanan yang ada dekat kedai Adib ni memang wah the best. Sedap. Tapi makanan yang paling saya suka ini, Cakotiau. You orang kena try Nih, saya makan. Bismillahirrahmanirrahim. கைஸ், இந்த கடையில் உள்ள ஃபுட் எப்படி சமைச்சாங்க அது எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிச்சிருந்துருப்பீங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து பல விதமான வந்து சாப்பாடுங்க வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதுல முக்கியமான ஒரு சாப்பாடு கொய்த்தியாவ் ஊடாங்காலா. ஸோ இப்போ நான் வந்து சாத்தி ட்ரை பண்ண போறேன். ஊடாங்காலா வந்து சாத்தி ட்ரை பண்றாரு. ஓகே கைஸ், நான் என்ன மாதிரி கொய்த்தியாவ் ஊடாங்காலா. ஓகே, கொய்த்தியாவ் ஊடாங்காலா ஃபர்ஸ்ட் டைம் நானும் எனக்கு தெரிஞ்சு இங்கே ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன்.
எனக்கு சின்ன வயசுல இருந்து சாத்தினா ரொம்ப பிடிக்கும். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இந்த கடையில கொழுப்புன்னு ஒண்ணு யூஸ்வலா நம்ம வாங்குற சாத்தியெல்லாம் இருக்கும் இல்லையா, நடுவுல வந்து சொருவி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த வகையான ஒரு கொழுப்பும் இந்த சாத்தியில இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சாத்தியோட அந்த ஆயாம் இருக்குல்ல, அந்த கோழி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே ஃபீலிங்கா இருக்கு. ஸோ அதோட இறைச்சி மட்டும் தாங்க இருக்கு சாத்தியில. ரெண்டாவது இதுல கொய்த்தோ வந்து இந்த பெரிய பெரிய கொய்த்தோல சின்ன கொய்த்தோ, ஸோ சாப்பிடும் போதும் ரொம்ப மெல்லுசா, நல்லா தொடைக்கு இதமா, நல்லா டேஸ்டியா உள்ள ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு குட் ஃபீல், இன்னும் நல்லா இருக்கு, பாசாவா நல்லா இருக்கு. அண்ட் தென் மீன் பாட் ஊடாங்காலா தெரியுதுங்களா, நான் இதுன்னு அது ஒரு கை காலா. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு கொய்த்தாவில் வந்துட்டு ஒரு ஊடம் இல்லை, 2 ஊடம் இல்லை, மொத்தம் 5 ஊடம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, தாராளமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளும் நல்லா மசா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, போர்ஷனும் தாராளமாக இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கவே நல்லா அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, அதோட அந்த ஊடம் இருக்குல்ல கைஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஊடம் பிச்சா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிச்சுட்டு சாப்பிடும் போது நைஸ் ஒன். சண்டை போட்டுருக்கேன். ஸோ இந்த கடையில் வந்து லக்லாக் இருக்கு, பக்ஸோ இருக்கு, அப்புறம் கொய்த்தியா கோரிங், விதமான கொய்த்தியா கோரிங் மசாக்கா இருக்கு, ஸ்பைசஸ் இருக்குங்க, அப்புறம் முக்கியமாக சாத்தேவும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேசஸும் இருக்கு. ஓகே, இது பார்க்கறது கொஞ்சம் அவுட்டோர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவுட்டோரில் நார்மலி நிறைய பேருக்கு பிடிக்கும், நல்லா அந்த காற்று வாங்கிட்டு அண்ட் ப்ளஸ் இங்கே சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, கிளாங் வெளியில தான், சுங்கஜத்தி கிளாங். அண்ட் நாங்கள் பின்னாடி இதோட அட்ரஸ் எல்லாம் போடுறோம், மறக்காம பாருங்க. இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரை பண்ணுங்க. லக்லாக் வேற வந்து இருந்துச்சு இல்லையா, ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபியூ குச்சி எடுத்தோம். ஃபியூ டைப்ஸ் இருக்கு, பட் இங்கே வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சீ ஃபுட் வகையான லக்லாக் நிறைய இருக்கு, பொரிக்கிறதுக்கும் இருக்கு, பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இருக்கு. இங்கே என்ன ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னா, சாஸ் வந்து யூஸ்வலாக ஒரு 2, 3 மேக்ஸிமம் ஒரு 5 சாஸ் வச்சிருப்பாங்க லக்லாக்ல. இவங்ககிட்ட மொத்தம் 12 சாஸ் இருக்குங்க. பாத்தீங்களா? எஸ், பார்த்தேன். 12 சாஸ்ல நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 சாஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சாசஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டீங்கன்னா எனக்கு உரப்பு பிடிக்காது பாருங்க. ஸோ அதனால மனிஷ், ஸோ அவர் வந்து உரப்பா எடுக்கிறனால கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற சாஸ் எடுத்துருக்காரு. பாத்தீங்க அந்த ஊடன் பாத்தீங்களா, நல்லா தாராளமா பெருசா பெரிய ஒரு போர்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபேமிலியா தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இல்ல ஃப்ரெண்ட்ஸா லேப்பா பண்றதுக்கு போறீங்களோ இந்த இடத்துல தாராளமா லேப்பா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம வந்து சாப்பாடு வந்து அவர் சாப்பிட்டாரு இல்லையா, அந்த சாப்பாடை என்கிட்டயும் கொடுத்து, என் பெற்ற இன்பம் பையகம் பெருகன்னு சொல்லி என்கிட்டயும் கொடுத்து சாப்பிட வச்சிருக்காரு. ஆக்சுவலி இதோட டெக்ஸ்சர் வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, பாசான்னு சொல்லுவாங்க இல்லையா மல்லியில. ஸோ அந்த மாதிரி நல்லா பாசாவா இருக்கு, பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல க்ரீமியா உரப்பா இருந்துச்சா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசியா இல்ல, ஈவன் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து இங்க ட்ரை பண்ணுங்க. ஆயிரம் சாப்பாடு இருந்தாலும் சரியா பேசணும். எனக்கு என்ன இங்க ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க, சில இடத்துல வந்து கிள்ளி போடுவாங்க, இங்க வந்து அள்ளி 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 போட்டுருக்காங்க. இப்ப நானும் வந்து அவர் மாதிரி ஊடாங்க வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போறேன். பிச்சு சாப்பிடாது. பேசிக்காவே எனக்கு வந்து ஊடகம்னா ரொம்ப பிடிக்கும். கடிக்கிறது தெரியுதா? நீமா செட் அப். ஸோ உங்களுக்காக தான் நம்ம இந்த கடைக்கு வந்தோம். அதீப் கொய்த்தியாவ் அதீப். ஸோ மிமாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இவங்களோட இன்னொரு கடை பிரான்ச் வந்து புக கடை வந்து மடாபுகள், அது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோல அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களோட இன்னொரு பிரான்ச் இது. இந்த சாத்தியோட கோவம் ரொம்ப நல்லா இருக்கு. சில இடத்துல ரொம்ப உரப்பா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டேஸ்டா இல்லாம இருக்கும். இது உண்மை நல்லா இருக்கு. வந்துட்டு ஒரு வழியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 5 வழி வரைக்கும் இருக்குங்க. ஸோ நீங்க வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அந்த லேபிள் வந்து கீழேயே ஒட்டி இருக்கு, அந்த குச்சிக்கு ஏற்ற விலைகள் வந்து அங்கேயே இருக்கு. பார்த்து கரெக்டா உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடிச்சமான லெப்லாக் எதுவும் நீங்க வந்து
as usual. நல்லா இருக்கு guys. நீங்க தாராளமா வந்து நம்பி சந்தோஷமா சாப்பிட்டு போற ஒரு இடமா அது இருக்கும். சரிங்க. ஓகே guys, ஒரு வழியா நம்ம எபிசோட் 5 நிறைவுக்கு வந்து விட்டது. ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம இங்க என்ன சாப்பிட்டோம், என்னென்ன சாப்பாடு இருந்துச்சு, ஸோ இது கஸ்டமரோட ஓனர்ஸோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் சாப்பாடு இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஊடங்காலான்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. ஐயோ திணற சாப்பிட்டோம். நல்ல பெரிய ஊடாங்க இருந்துச்சு. சாத்தி சாப்பிட்டோம். அப்புறம் என்னமே அப்புறம் என்னது சாப்பிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் பக்ஸோ இருந்துச்சு. அது எங்களால சாப்பிட முடியும். பிகாஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ் மட்டும்தான். அதை தொட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது வீடியோல காட்டணும். ஆமா, காட்டணும். ஸோ இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க நிறைய விதமான சாய்ஸஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு உங்களுக்காக. ஸோ நீங்க தாராளமா உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நல்லா ஃபீல் குட்டா இருக்கும் நீங்க உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. ஓகே கைஸ், இது வரைக்கும் எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லாத்தையும் நாங்க அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். அதுவரை உங்க வந்து விடைபெறுவது நான் உங்க திவா. நான் உங்கள் ஹரி பிரசாந்த். இது எபிசோட் 5.